அம்மா வந்து செமையாக டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு வந்து கங்கா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஏம்மா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, அதெல்லாம் ஊருக்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம், சும்மா தொல்லை கொடுக்காதம்மா. என் மாமியார் என்ன வேணாலும் பேசுவாங்க, அவங்கள சீக்கிரமாக ஊருக்கு அனுப்ப பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, பாரு அவங்க இருந்தாங்கன்னா ஏதாவது சொல்லினே தான் இருப்பாங்க, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இது என்ன பிரச்சனை ஆக போதோ அப்படி சொல்லிட்டு சாரதாம்மா யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, தூங்க முடியாமல் வந்து நம்ம காவேரி வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து அப்படியே எழுந்துக்கிறாங்க. ஆனால் அவங்களால தூங்கவே முடியல, உடம்பெல்லாம் அப்படியே வெக்கையாக இருக்குது. அதை பார்த்து விஜய் என்ன பண்ணுறாரு, அதிகமாக இருக்குது இப்போது அவள் இந்த பெட்டில் படுத்துருக்கிறது தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. வெளியே போயிட்டு அந்த வந்து வெக்கையில் வந்து கொஞ்சம் தீருது அவங்களுக்கு. எதுக்காக இங்கே கூட்டின்னு வந்தீங்கன்றாங்க. நைட்டு ஃபுல்லாக நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் காவேரி அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், நீ உள்ளவே இருக்கிறதால தான் உனக்கு இப்படி இருக்குது, வெளியவே வர மாட்டேங்கிறல. ஆமாம், வெளியே வந்தால் மற்றவங்களுக்கும் பரவும் இல்லைங்க, அதனால தான் நைட்டில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நைட்டில் யாருக்கும் எதுவும் பரவ போகிறதில்ல, அதனால் நீ கவலைப்படாமல் இரு, இப்போது நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம் அப்படின்னு சில்லுன்னு இருக்கு அவங்களுக்கு. விஜய் உண்மையிலேயே சில்லுன்னு இருக்குங்க அப்படின்றாங்க. அப்படியே சாஞ்சிக்கோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோல் மேலே சாய்க்க வைக்கிறாரு. உடனே காவேரிக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படியே அந்த காற்றுலையும் விஜயோட அனுப்பிலையும் காவேரி வந்து தன்னை மறந்து தூங்குறாங்க. விஜய் அப்படியே வந்து அவங்களோட வந்து மேலே வச்சு அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி பண்ணுறாரு. உடனே விஜயும் காவேரி அப்படியே தன்னை மறந்து இருக்காங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. மறுநாள் காவேரிக்கு நல்ல குணமாக இருக்குது. ஓரளவு ஃபுல்லாகவே வந்து அவங்க அந்த கொப்பளம் அதெல்லாம் வந்து நல்லா மறைஞ்சிருக்கு. அதை பார்த்து விஜய், காவேரி பாரு எப்படி மறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஆமாங்க, நேற்று நைட்டு நான் சொன்னேன்ல சில்லுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு, வெளியே இருந்தால் தான் காவேரி, இதுக்கு வந்து இயற்கையான காற்று தான் காவேரி இதோட ஒரே மருந்து அப்படின்னு. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு நல்லா மறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. உடனே அவங்க அம்மா வந்துடுறாங்க. ஐயோ எங்கள் அம்மா வராங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க விஜய். உடனே அவங்க அம்மா வந்து என்ன காவேரி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. நேடி இது நேற்று அப்படி இருந்தது, இன்றைக்கி எனக்கு இவ்வளோ குறைஞ்சிருக்கு, எப்படி இது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே தெரிலம்மா அப்படின்றாங்க. பரவாயில்லடி, உனக்கு ஓரளவு குறைஞ்சிட்ருக்குது, இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா போதும், நம்ம சீக்கிரமாகவே இந்த பிரச்சனையே தீர்ந்து போயிடும், அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து காவேரி அப்செட்டாக இருக்காங்க. அதை பார்த்து விஜய், என்ன காவேரி இவ்வளோ அப்செட்டாக இருக்க அப்படின்னோடனே, இல்லை அம்மா சொல்கிறாங்க குறைஞ்சோன்னே வீட்டுக்கு வந்துடலான்னு. ஆமாடி, பின்ன இப்படியே இருக்க முடியும் நீ தனியாக அப்படின்னோடனே, இல்லைங்க எனக்கு என்னமோ வந்து இங்கே இருக்கவே பிடிக்கலங்க, உங்கள் கூடவே இருக்கணும் போல இருக்குது, நம்ம வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு. காவேரி நீயா சொல்கிற நம்ம வீட்டுக்கு போகலான்னு, என்னால் நம்பவே முடியல காவேரி அப்படின்னோடனே, நீ இப்போ சொன்னாலும் நான் கூட்டிகிட்டு போக முடியாது காவேரி, என்னங்க திடீர்னு இப்படி சொல்கிறீங்க. இல்லை காவேரி, இப்போ இருக்க சூழ்நிலை உனக்கு தெரியல, நானே மறைஞ்சு வாழ்கிறேன், இந்த டைமில் உன்னை வீட்டுக்கு கூட்டின்னு போனால் என்ன பண்ணுறது, அதனால் இந்த பிரச்சனைலாம் முடியட்டும், நானே வந்து உங்கள் அம்மா கிட்டேயும் எல்லார்கிட்டையும் பேசி உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், ஓகே வாடுறாங்க. நிஜமாவா சொல்கிறீங்க? நிஜமாக தான் சொல்கிறேன் காவேரி. சரி, உன்னோட அப்ளை பிஸ்னஸ் என்னாச்சு? ஏங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க, ஆனால் உங்களை வீட்டில் என்னால் இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. உடனே சந்தோஷமாக விஜயம் கட்டிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே நிவின் வந்து காவேரி எப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி அவங்க மாமா கிட்ட, காவேரியோட மாமா கிட்ட கேட்குறாரு. உடனே வந்து குமரன் வந்து இப்போ பரவாயில்லன்னு சொன்னாங்க, இன்றைக்கி குறைஞ்சிருக்குன்றாங்க. அப்படியா, சரி சரி நல்லா பார்த்துக்குங்க அப்படி சொல்லிட்டு வச்சிடறாரு. இது எல்லாத்தையுமே வந்து யமுனா பார்க்குறாங்க. யமுனா அவளை தாங்கிக்கவே முடியல. என்ன இங்கே நடக்குது அப்படின்றாங்க. என்ன நடக்குதுன்னு, ஏன் என் அக்கா நல்லா இருக்காளா எப்படி இருக்காளான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு தான் இப்படி பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னோடனே, இங்கே பாரு யமுனா, நீ தான் உன் அக்காவை பற்றி கவலை பண்ணும், ஆனால் எந்த கவலையும் இல்லாமல் நீ தான் இருக்க, ஆனால் நானும் அப்படி இருக்க முடியாதுல்ல, காவேரிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதுதான் கேட்டேன், இது ஒரு தப்பா அப்படின்னோடனே, ஆமாங்க உங்களுக்கு காவேரி பற்றி தான் எப்போவுமே நினைப்பில்ல அப்படின்னு. இங்கே பாரு யமுனா, நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, நான் பேசினா நல்லா இருக்காது, நான் எதுக்காக காவேரிக்கு அப்படின்னு சொல்ல வராரு. ஒன்று யோசிக்கிறாரு. விஜய் சொன்னதை இந்த மாதிரி இப்போ எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதை ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. நம்மளால் மறுபடியும் எதுவும் காவேரிக்கு பிரச்சனை வரக்கூடாது, இந்த யமுனா கிட்ட வாய் கொடுத்தா நம்ம எதாவது சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீயே பேசிட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஏதோ சொல்ல வந்தீங்க ஆனால் சொல்லாமையா போகிறீங்க, எனக்கு தெரியாது அவங்கள பற்றி அப்படி சொல்லிட்டு யமுனா மறுபடியும் தப்பாக நினைக்கிறாங்க. இங்கே வந்து காவேரிக்கு வந்து பரிபூர்ணமாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருந்த அந்த தழும்பு எல்லாமே மறைஞ்சு போகுது. அதை பார்த்து அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு.